இன்னைக்கு நாள்ல கஞ்சிப்பாணி இம்ரானோட உறவினர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பா கொழும்பு 15ஐ சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் ஒருவரையும் 23 வயதுடைய யுவதி ஒருவரும் இந்த சம்பவத்துக்கு உதவி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டோட பேர்ல நேற்று கொழும்பு வடக்கு வலய குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செஞ்சிருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம் எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். நாடளாவிய ரீதியில அண்மைய நாட்களாவே அதிக அளவுல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகிட்டு இருக்கு. இப்படியான பின்னணியில ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தான் மருதானை பகுதியில வச்சு நடந்த இந்த கஞ்சிப்பாணி இம்ரானோட உறவினர் ஒருவர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம். இந்த சம்பவம் தொடர்பில் இன்னைக்கு நாள்ல 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த குற்றத்துக்கு உதவுன அதை தாண்டி உடந்தையா இருந்ததா சொல்லப்படக்கூடிய பெண் ஒருவர் உட்பட 5 பேர் இந்த சம்பவத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீசார் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த கைது நடவடிக்கைகள் மாளிகாவத்த சங்கராஜ மாவட்டத்தில கடந்த 10ஆம் திகதி நடந்த கொலை சம்பவத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொழும்பு 15ஐ சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் ஒருவரையும் 23 வயதுடைய யுவதி ஒருவரும் இந்த சம்பவத்துக்கு உதவி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டோட பேர்ல நேற்று கொழும்பு வடக்கு வலய குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செஞ்சிருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இவங்க 2 பேரும் ஐஸ் போதைப் பொருள் 25 கிராம் 840 மில்லிகிராம் போதைப் பொருளை வைத்திருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு போலீசார் ஒரு மேலதிக தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. மற்றொரு தனித்தனி நடவடிக்கையில கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மட்டக்குழி, தொம்பே மற்றும் முல்லேரி ஆகிய பகுதிகளில் சேர்ந்த 19, 25 மற்றும் 28 வயதுடைய மேலும் 3 சந்தேக நபர்களை கைது செஞ்சிருக்காங்க. 3 சந்தேக நபர்கள் கிட்ட இருந்தும் 12 கிராம் 380 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இதை தாண்டி இந்த சம்பவத்துல பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படக்கூடிய சந்தேகிக்கப்படக்கூடிய மோட்டார் சைக்கிள் ஒன்றும் போலீசாரால பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாள்ல கஞ்சிப்பாணி இம்ரானோட உறவினர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பா இந்த 5 பேரும் தான் கைது செய்யப்பட்டு அவங்க கிட்ட விசாரணைகள் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது தொடர்பா எதிர்வரும் நாட்கள் இன்னும் பல தகவல்கள் வெளியாகும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இப்படியான பின்னணியில இன்னைக்கு காலையில இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நேற்று பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிப்பாணி இம்ரான் இத்தாலியில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்காரு. அவரை இலங்கைக்கு கூட்டு வர்றதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் அதிக அளவில் பகிரப்பட்டு வந்தது. ஆனா இன்றைய நாள்ல இந்த பாதாள உலக குழு தலைவரான கஞ்சிப்பாணி இம்ரான் இப்போ வரைக்குமே கைது செய்யப்படலை அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அதாவது நேற்றைய நாள்ல கஞ்சிப்பாணி இம்ரான் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி அதிக அளவில் பகிரப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் வெளியிட்டிருந்த ஒரு கருத்து தான் அப்படின்னு சொல்லலாம். அவர் அதற்கு முந்தைய நாள்ல ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி அந்த ஊடக சந்திப்புல ஒரு கருத்து சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு சொன்னா, கஞ்சிப்பாணி இம்ரான் இத்தாலியில இருந்து நாட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர்றதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கருத்துக்கு அப்புறமா அதிக அளவுல சமூக வலைதளங்கள்ல கஞ்சிப்பாணி இம்ரான் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் பகிரப்பட்டு வந்தது. இப்படியான பின்னணியில தான் பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் இதுக்கு ஒரு விளக்கத்தை வழங்கி இருக்காரு. இந்த விஷயம் தொடர்பா அவர் மேலும் கருத்து தெரிவிக்கும் போது, கஞ்சிப்பாணி இம்ரான் கைது செய்யப்பட்டிருக்கதா தன்னை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய செய்திகள்ல எந்த விதமான ஒரு உண்மை தன்மையும் கிடையாது. கஞ்சிப்பாணி இம்ரானை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் விளக்கத்தையும் பிரதி அமைச்சர் கொடுத்திருக்காரு. இப்படியான பின்னணியில ஓமான்ல கைது செய்யப்பட்டு இன்னைக்கு அதிகாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சமித்புர சது அப்படிங்கிற திமுத்து சதுரங்க பெரேரா மேலதிக விசாரணை நடவடிக்கைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது இப்ப மொத்தமாவே நாட்டுல பாதாள உலக குழுக்களோட தொடர்பு இருக்கக்கூடிய, அப்படி இல்லைன்னா இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய பல பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியில இவருடைய கைதும் இவர்கிட்ட நடத்தப்பட போற விசாரணைகளும் முக்கியமாக தான் பார்க்கப்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர் கனேமுல்ல சஞ்சீவ நீதிமன்ற வளாகத்தில் வச்சு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த கனேமுல்ல சஞ்சீவ கொலையோட தொடர்பு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சந்தேக நபர் அப்படின்னும் சொல்லப்படுது. அவர் தான் இன்னைக்கு காலையில இப்படி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்காரு. இவர்கிட்ட மேற்கொள்ளப்படக்கூடிய விசாரணைகளையும் இன்னும் எதிர்வரும் நாட்கள்ல பல தகவல்கள் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த கைது நடவடிக்கைகள் அடுத்தடுத்து வெளியாயிட்டு இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுக்கு வழங்குறதுக்காக காத்திருக்கும்.
அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள்.